நம்ம விஜய் சாருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சிக்மா அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகியிருக்காரு. சமீபத்துல தான் ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்கும் முதல் படத்துடைய ட்ரீசர் வெளியாச்சு. உண்மையிலேயே அந்த ட்ரீசர் மிகவும் நேர்த்தியாக கட் செய்யப்பட்டிருக்கு. சோ அந்த ட்ரீசரை பார்த்த பிறகு படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளுமே பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு முதல் பட இயக்குனர் இயக்கிய படத்துடைய ட்ரீசரை போல இல்லாமல் அவ்வளவு அருமையாக இருந்தது அப்படின்னு ட்ரீசரை பார்த்த ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டாங்க. இந்த நிலையில ட்ரீசரை பார்த்ததுமே ரசிகர்களுக்கு சிக்மா மீது மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனை தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனமான லைகா சிக்மா முழு திரைப்படத்தையுமே சமீபத்துல பார்த்திருக்காங்களாம். ஏற்கனவே சிக்மா திரைப்படத்தை எடுத்தவரை போட்டு பார்த்த லைகா நிறுவனத்திற்கு படம் ரொம்பவே திருப்தியாக இருக்கு. ஆகையால ஜேசன் சஞ்சய் அவர்களை நம்பி அடுத்தடுத்து எத்தனை படம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்னு லைகா தற்போது அதிரடியாக முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில தற்போது சிக்மா திரைப்படத்தை அடுத்து ஜேசன் சஞ்சய் அடுத்து யாரை இயக்க உள்ளார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜேசன் சஞ்சய் அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை மீட் பண்ணி உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால் அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்களை இவர் இயக்க போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் நடிப்புல பராசக்தி அப்படின்ற திரைப்படம் தளபதி விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போட்டியாக ரிலீஸ் ஆகிற இந்த நேரத்துல ஜேசன் அவர்கள் சிவாவை இயக்க உள்ளது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.